வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா எரிக்கப்பட்ட நிலைமையில ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. போலீஸும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையோட முடிவுல ஹஸ்பண்ட கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். என்ஜிஓ மாதிரி செயல்பட்டு இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் பேரு ஷரத், ஒய்ஃபோட பேரு மைதிலி அப்படின்றது. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் போன் மேரோ ப்ராப்ளம் இருக்கும். ஆபரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும். 15 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு தேவை. அது விஷயமா பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காயத்ரின்ற ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சார் கூப்பிடுறாரு உள்ள போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக உள்ள வராங்க. அவரோட பேரு ரோகன் அப்படின்றது. ரோகனை பொறுத்த வரைக்கும் நிதி மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இந்த பையனை வச்சு கலெக்ட் பண்ணியிருக்காரு போல. ஆனா எதிர்பார்த்த அமௌண்ட் வரல, 1 லட்சம் ரூபாய் தான் சேர்ந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க, 15 லட்சம் ரூபாய் தேவை, இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணோம் தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, கிளம்புங்கன்ற மாதிரி ரோகன் சொல்றாரு. இவன் கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துருவானு தோணுதுன்னு சொன்னல, அது உண்மையாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஷரத்து கோவப்படுறாரு. இப்ப ரோகன் கிட்ட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரோகன் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. என்கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணா தரேன், அதுக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணணும், உன் ஒய்ஃபை ஒரு நாள் நைட்டு என் கூட அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்கிற ஷரத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னடா கேட்ட அப்படின்ற மாதிரி காலர்லாம் பிடிச்சி சண்டை போடுறாரு. ஒய்ஃபுக்கு எதனால இவங்க சண்டை போடுறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. இவங்க சண்டை போடுற சவுண்டு கேட்டதுனால காயத்ரி இருக்காங்கல்ல, வேகமா உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சு நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் ரெண்டு பேரையும் விலக்கி விடுறாங்க. அப்படி விலக்கி விடும் போது ஷரத்தை தொட்டெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒய்ஃப் லைட்டா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இவங்களுக்கு காசு கிடைக்கல, அதை நினைச்சு மைதிலி ஃபீல் பண்றாங்க. இப்ப பையனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப பையனை தூங்க வச்சுட்டு இவங்களுமே வெளியே வராங்க. அதாவது ஹஸ்பண்ட பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக அவர் கூட சண்டை போட்டீங்க, இப்ப பாருங்க அவர்கிட்ட இருந்து காசே கிடைக்காது, அப்படி என்னதான் அவர் கேட்டாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் சரியான பொறுக்கி, அவன் கேட்டதெல்லாம் விட்டு தள்ளுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவன் கேட்ட விஷயத்த சொல்ல விரும்ப மாட்டாரு. ஒய்ஃப் அதை புரிஞ்சுக்காம இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்கு, அடிக்கடி அந்த இடத்துக்கு போறதே காயத்ரியை பாக்குறதுக்காக தானே, உங்களுக்குள்ள பழக்கம் தானே போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போதா என்னன்னு தெரியல. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதுன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கோவப்படுறாரு. ஆனா ஒய்ஃப் பழக்கம் போறதா நினைக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் சம்பந்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க பிடிக்காம ஹஸ்பண்டும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கீழே வந்து கதவை திறக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஜக்குன்ற ஒரு நபர் ஆளுங்களை கூட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப ஜக்குவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜக்கு கிட்டயும் ஒரு நிறைய காசு வாங்கியிருக்காரு. அந்த காசை சொன்ன டேட்ல தரல போல, அதனால தான் ஜக்கு இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு திருடங்களை நமக்கு காட்டுறாங்க. முகம்லாம் மூடி இருக்கு, அதனால யாருன்றது நமக்கு கிளியரா தெரியல. இவங்க ரோகனோட ஆபீஸ் ரூம்குள்ள தான் நுழைஞ்சிருக்காங்க. ரோகன் லாக்கர்ல நிறைய காசு வச்சிருக்காரு. அந்த காசெல்லாம் இவங்க திருடிட்டு இருக்காங்க. இப்ப திருடிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையும் ரோகன் சிசிடிவி மூலியமா கவனிச்சிட்டு இருக்காரு. யார் இப்படி பண்ணாங்கன்னு ரோகனுக்கு தெரிய மாட்டேங்குது. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ரோகன் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே அவாலா பணம், சட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாஸ்வேர்ட்லாம் போட்டு தான் வச்சிருந்தேன், அந்த பாஸ்வேர்டு எப்படி திருட வந்தவங்களுக்கு தெரிஞ்சது, ஒண்ணுமே புரியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இதெல்லாம் காயத்ரி வெளியே இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. காயத்ரி தான் யாருக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல, யாருக்குன்னு தெரியல. இப்ப நைட்டு நேரம் காட்டு பகுதியில ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்றது தெரியல. இவரோட பேர் அசோக் அப்படின்றது. இப்ப அசோக்கு போன் கால் வருது. கால் பண்றது யாருன்னு பார்த்தா ஷரத் தான். ஷரத்தோட அண்ணன் தான் இந்த அசோக் போல. அண்ணன் எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அசோக்கா என்ன ஹெல்ப்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஏதோ பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஷரத் பையனை ஒரு எட்டு பார்த்துட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பையன் இருக்கான்ல, இந்த நேரத்துல எங்கப்பா கிளம்புறீங்க, என் கூடியே இருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். அப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்ப திரும்பி வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா அப்ப போங்கன்ற மாதிரி பையன் சொல்றான். இவருமே நடு ராத்திரி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு, எங்கன்றது தெரியல. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ இவரை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது.
யாரோ ஃபாலோ பண்றாங்களே அப்படின்ற மாதிரி நின்னு திரும்பி பாக்குறாரு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியல. சரி நம்மளோட பிரம்ம போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப கையில வச்சிருக்க பேக ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒளிச்சு வைக்கிறாருன்றது நமக்கு தெரியல. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்புறதுக்காக போறாரு. அப்ப இவரை பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க. யாரு என்னன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி காலையில பையனை காட்டுறாங்க. பையன் இருக்கான்ல, அம்மா அப்பா இன்னும் வரலன்ற மாதிரிலாம் அம்மாவை எழுப்பி விடுறான். அப்பா எப்ப போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நடுராத்திரி போயிருக்காரு, ஏன் எதுக்குன்னு தெரியல, இன்னும் திரும்பி வரலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப மைதிலி உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கு. இந்த காயங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்போ ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. முகத்தை பார்த்து இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஐடி கார்டு கிடைக்குது. யாரோட ஐடி கார்டு கிடைக்குதுன்னா சரத்தோட ஐடி கார்டு தான் கிடைக்குது. இது மூலியமா சரத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃப் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்களுமே ஹஸ்பண்டோட பாடி கிடைச்சதை பத்தி சொல்றாங்க. இதை கேட்கிற ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட கடைசியை எப்ப பாத்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நடுவுல சின்னதா ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. நடுராத்திரி தான் கிளம்பி போயிருக்காரு. என் பையன் தான் பாத்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அசோக் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது சரத்தோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட கேக்குறாரு. அவரோட பாடி கிடைச்சிருக்குல்ல, அதை பத்திலாம் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. நீ மேடம் கிட்ட விசாரி, நான் சார் கிட்ட விசாரிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. லேடி அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இந்த அண்ணன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. உங்க தம்பிக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அப்படிலாம் யாருமே இல்லைன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இப்ப இவர் எல்லா இடத்தையும் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் எதிரிங்களை பத்தி கேக்குறாங்க. எல்லாத்த பத்தியும் சொல்லலான்ற மாதிரி இவங்களும் நிறைய விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது பையனுக்கு ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக ஒரு இடத்துல நாங்க அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் எங்களால அரேஞ்ச் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொரு அசிஸ்டன்ட் இந்த சின்ன பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சின்ன பையன் கிட்ட நைட் நேரம் அப்பா வெளியே போயிட்டு வரதா சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றது மூலியமா அவர் எந்த டைம் கிளம்பி போயிருக்காருன்றதை இந்த அசிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப விசாரணையை முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. எதுக்காக விசாரணைக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் வெளியே நின்றுட்டு இருக்கவங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சரத்தை வீடு பூந்து ஒருத்தன் அடிச்சான் பாத்தீங்களா, அவன் பேரு ஜக்குன்னு சொல்லியிருப்பேன். அவனும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப நைட்டு நேரம் நமக்கு மைதிலியை காட்டுறாங்க. மைதிலி யாராவது பாக்குறாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவர் பேரு முகேஷ் அப்படின்றது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. எதுக்காக சீக்கிரட்டா பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த முகேஷ் இருக்கார்ல, போலீஸ் என்னெல்லாம் கேட்டாங்கன்னு கேக்குறாரு. போலீஸ் விசாரணை பண்ணதை பத்திலாம் சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சரத் எப்ப வீட்டை விட்டு கிளம்பினாரு, வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் யாருக்காவது கால் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணன் கிட்ட பேசி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அண்ணன் இதை பத்தி எதுவுமே சொல்லியே, அதனால அண்ணன் கிட்ட நம்ம பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரத் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு போல, ஆபீஸ்லயும் நம்ம பேசி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரோகனை காட்டுறாங்க. ரோகன் இருக்கார்ல, ஆபீஸ்க்கு வெளியே இருக்க ஒரு சிசிடிவி கேமராவை பாக்குறாரு. ரொம்ப வருஷமா இதை யூஸ் பண்ணல போல, ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீங்க ஃபுட்டேஜை எடுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட் ஃபுட்டேஜ் எடுத்துறாரு. இவங்களுமே போட்டு பாக்குறாங்க. அப்பதான் ரெண்டு பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டே வரது தெரியுது. அவங்க ஃபேஸே தெரிஞ்சிருது. ஒருத்தர் சரத், இன்னொருத்தர் சரத்தோட ஃப்ரெண்டுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகேஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல அவரு. சோ இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு ரோகனுக்கு தெரிஞ்சிருது இல்ல. ரோகனும் வீட்டுல போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. சரத் இறந்து போனதை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒய்ஃபை என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தெரியாத மாதிரி நடிக்காத, உன் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து காசெல்லாம் தூக்கியிருக்கான், 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தூக்கியிருக்கான், ஒழுங்கு மரியாதையா அந்த காசை தந்துருன்னு கேக்குறாரு. எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, என்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்றாங்க. நீ இல்லைன்னு சொன்னா உடனே நம்பிடுவனா, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் தூக்கியிருக்கான், அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, பேசி வாங்கி தரன்ற மாதிரி மிரட்டுறாரு. சரத் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்ததா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரத்தோட ஆக்டிவிட்டியை பத்திலாம் கேக்குறாங்க. மேனேஜரும் கடைசியா நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. சரத்தோட காம்படிட்டரா ரகுன்னு ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவர்கிட்ட மேனேஜர் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு சரத் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாரு. பையன் ஆபரேஷன் விஷயமா பேச போனேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. எப்ப பாரு இந்த மாதிரி சாக்கிய சொல்லிட்டு இருக்க, இவனோட அம்மா கூட தான் முடியாம இருக்காங்க, இவன் கரெக்டா வேலைக்கு வரல, அதனால இவனுக்கு தான் ப்ரொமோஷன் தரப்போறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த ரகுவும் கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. அதனால கோவப்பட்டு சரத் ரகு கூட சண்டைக்கு போறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டிருப்பாங்க. எதுக்காக சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி மேனேஜர் தடுத்திருப்பாரு. அதை மீறியா அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முறைச்செல்லாம் பார்த்திருப்பாங்க.
அன்னில இருந்து சரத் வேலைக்கு வரதையே நிறுத்திட்டான். நான் கால் பண்ணி பார்த்தேன், போனையே எடுக்கல, அதனால தான் நானும் கேட்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்றாரு. சரி, ரகு கிட்ட பேசணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல சார், ரகுவும் கொஞ்ச நாளா வேலைக்கு வரது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ரகு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இப்ப நைட்டு நேரம் மைதிலி தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஏதோ நடமாட்டம் இருக்க மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. இவங்களும் பொறுமையா கீழே யாருன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்திருக்கிறது யாருன்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்க ஹஸ்பண்டோட அண்ணனான அசோக் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. அண்ணன் இருக்கார்ல, தம்பி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். பையன் ஆபரேஷன் அது மூலியமா பண்ணிரலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் என்ன சொன்னாரு, அதுக்கு பதிலுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மைதிலி இருக்காங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அதாவது கரு உண்டாச்சுன்னா கலைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நபர் கவனிக்கிறாரு. இவர் போலீஸ் இன்ஃபார்மரா இருப்பாரு. இப்போ உடனே லேடி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாரு. அவங்க இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்றாரு. எதுக்கா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா சரத்தோட கொலிக்கான ரகு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்டிருப்பாரு. வீட்டுல போய் அவன் கிட்ட விசாரிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. 4-5 நாளா அவன் மிஸ் ஆகுறான்றது தெரிய வருது. கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கான் போல. எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ரோகன் ஃப்ரெண்டு முகேஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த முகேஷ் நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப சட்டுன்னு 2-3 ஆளுங்க வந்து முகேஷை லாக் பண்றாங்க. யாரா நீங்க, விடுங்கன்ற மாதிரிலாம் முகேஷ் சொல்றாரு. அதை மீறியும் ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலா ரோகன் தான் தூக்க சொல்லியிருக்காரு. இப்ப ரோகன் இருக்காருல, எங்கடா என்னோட காசு, ஒழுங்கா தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, நானும் சரத்தும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணோம். ஆனா காசு என்கிட்ட இல்ல, சீக்கிரமா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆனா அதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான். காசு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பார்த்தேன், ஒய்ஃபும் தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு நம்புறதா வேணாமான்னு தெரியல. இப்ப எப்பவுமே போல ரோகன் ஆபீஸ்க்கு வராது. பார்த்தா காயத்ரி வரலன்னு தெரியுது. ஏன் காயத்ரி வரலன்னு கேக்குறாரு. சார், ஒரு வாரமாவே காயத்ரி வரலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவ எதுக்காக ஒரு வாரமா வரல, இவ சரத்து கூட க்ளோஸா பழகிட்டு இருந்தா, ஒருவேளை இவ இதுல சம்பந்தப்பட்டிருப்பாளான்னு யோசிக்கிறாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் மைதிலி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக கருவை கலைச்சிங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, 2வது குழந்தையை எப்படி வளர்க்க முடியும், அதனால தான் கருவை கலைச்சிட்டன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. மேடம், ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது உங்க ஹஸ்பண்ட்னால உண்டான கரு கிடையாது, வேற யாராலையோ உண்டான கரு, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் மைதிலி ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா ஜக்குவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஹஸ்பண்டை போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த சமயம் இவங்க தடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப ஜக்கு இருக்கான்ல, உன் ஹஸ்பண்ட் காசு தர மாதிரியே தெரியல, உன் கூட ஒன்னா இருக்க போறேன்ற மாதிரி வற்புறுத்தி ஒன்னா இருந்திருப்பாரு. பார்த்தோம் ஹஸ்பண்டால எதுவுமே பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. இதான் நடந்தது, அந்த கருவை தான் கலச்சிட்டு வந்தேன், நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களுக்கு காயம் ஏற்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த தள்ளுமுள்ள தான் இவங்களுக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலா அதுல இருந்து தான் ஹஸ்பண்டை இவங்களும் சரியா பேசிக்காமலாம் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு, நாங்க 2 பேர் பேசிக்காம இருந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற எந்த பிரச்சனைனாலும் இப்பயே என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ரோகன் வீட்டுல வந்து மிரட்டினாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிடலான்னு யோசிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் அவன் இடத்துல திருடிட்டாராம், அந்த திருடின காசு வேணும்ன்ற மாதிரி வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணா, ஆனா எனக்கு அந்த காசை பத்தி எல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவலையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த ரோகன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு குட்டு ரேப் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது இல்ல, குட்டுவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாளா அந்த மாதிரி பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் பண்ணலன்னு சொன்னால இவன் தப்பு பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. நீ பண்ணல, அப்ப செக் பண்ணி பாத்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே ரொம்ப பயப்படுறான். இது மூலியமாவே இவன் பண்ணிருக்கான்னு தெரியுது. நடடா ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுட்டேஜை செக் பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா சரத் நைட்டு நேரம் நடந்து போயிட்டு இருக்காரு. ரோகனும் அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி சரத்தை தடுக்கிறாங்க. அதை மீறியும் சரத் அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆனா சரத் பேக் இல்லாம இருக்காரு. வீட்டை விட்டு பேக்கோட கிளம்பி இருப்பாரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஏன் எதுக்குன்றது கிளியரா தெரியல. அண்ணனும் அதை பத்தி வாயை திறக்கல. ஒருவேளை ரோகன் கிட்ட இருந்து காசை தூக்கி இருக்காரு, அந்த காசை அண்ணனுக்கு தரதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. தந்ததுக்கு அப்புறம் தான் ரோகனை பார்த்திருக்காரு போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அசோக்ன்ற அண்ணனை வர வச்சு பேசுறாங்க. நீங்க தானே காசை வச்சிருக்கீங்க, ஒழுங்கா அந்த காசை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணனுமே நடந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், என் தம்பி கால் பண்ணா சார், என் பையனோட ஆபரேஷனுக்கான காசை வாங்கிட்ட தரேன், பத்திரமா வச்சு அப்புறமா தான்ற மாதிரி சொன்னா. சரின்ற மாதிரி நானுமே ஏத்துக்கிட்டேன்.
ஆனா அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல காசை எனக்கு தரதுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாரு. அண்ணன் தம்பி கிட்ட இருந்து காசு வாங்கினாரா இல்ல இல்லையான்றது நமக்குமே கிளியரா தெரியல. இன்ஸ்பெக்டர் வேற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதாவது தம்பி கால் பண்ணும் போது இவர் ஒரு காட்டுப்பகுதியில தான் இருந்திருக்காருன்ற மாதிரி டவர் காட்டியிருக்கோம். காட்டுப்பகுதியில நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அண்ணன் இருக்கார்ல, சரி எனக்கு இந்த பூஜையிலலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சார், நான் அந்த இடத்துல பூஜை தான் பண்ணேன், படையல் மாதிரி மிருகங்களுக்கு வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்கவே நம்புற மாதிரி இல்லல்ல, அதனால இவங்க கொஞ்சம் டவுட் வச்சுக்கிறாங்க. இவரை சந்தேக கண்ணோட பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லாஜிக் தோணுது. அதாவது ரோகனோட காசை இவர் தூக்கி இருக்காரு, ரோகன் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ரோகனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப ரோகனும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே ஷரத்தை வழியில பாத்திருக்கீங்க, ஷரத்தை துரத்திட்டு போய் நீங்க தான் சாவடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. சார் ஷரத்தை அப்புறமா பாத்துக்கலாம், நான் விட்டுட்டேன், அவன் திருடினது கன்ஃபார்மா எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு ஷரத் தான் திருடினாருன்ற முடிவுக்கு வந்தீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சரி என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தார்ல, அந்த விஷயத்த இவங்க கிட்டயும் காட்டுறாரு. காசு திருடு போயிருக்குன்னா எங்க கிட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், நீங்களா எப்படி மிரட்டுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் அது என்னோட காசு, எப்படி திரும்பி வாங்கணும்ன்றது எனக்கு தெரியும், ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா காசு இல்லைன்னு சொல்றான், காசு யார்கிட்ட இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா சொல்றாரு. இவன் என்ன போலீஸ் கிட்டே ஓவரா பேசுறான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஷரத்தோட அண்ணா அசோக் பைக்ல போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பின்னாடி வந்த குட்டியான இருக்குல்ல, இவரை இடிச்சு தூக்கிடுது. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் இந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அண்ணன் கிடக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அண்ணனோட உயிர் போயிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப மறுநாள் காலையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கொலைன்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. திட்டமிட்டு யாரோ வண்டியை வச்சு இடிச்சிருக்காங்க, அதை தாண்டியும் சாவலன்றதுக்காக மண்டியிலேயே போட்டு அடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஷரத் மட்டும் இந்த திருட்டை பண்ண, அவரோட ஃப்ரெண்டான முகேஷும் இதை பண்ணிருக்காரு. முகேஷ் கூட காசெல்லாம் எடுத்திருக்கலாம், ஷரத்தோட கதையை முடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது முகேஷே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. முகேஷ் இருக்காருல, நான் சரண்டர் ஆகுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. எதுக்கு, கொலை பண்ணதுக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. சேச்சே நான் கொலைலாம் பண்ணல சார், என்ன அந்த ரோகன் ஏதாவது பண்ணிடுவானான்ற மாதிரி பயம் இருக்கு, அதனால தான் சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஷரத்துக்கும் காயத்ரிக்கும் நடுவுல உண்மையிலேயே கள்ள தொடர்பு போயிட்டு இருக்கோம். காயத்ரி தான் அந்த லாக்கர் பாஸ்வேர்டை சொல்றாங்க. நீ வேணா திருடிருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கலாம் நினைச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே பிளான் போட்டு பக்காவா தூக்கிடுவாங்க. என் பையன் ஆபரேஷன் காசு போக மீதி காசை உனக்கு தந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு காசை தராம விட்டுட்டான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மைதிலியை காட்டுறாங்க. மைதிலி இருக்காங்கல்ல, இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போலான்னு யோசிக்கிறாங்க. அப்ப இந்த சின்ன பையன் பெரியப்பாவையும் கூட்டு போலான்னு சொல்றான். பெரியப்பா இறந்து போனது இவனுக்கு தெரியாது. பெரியப்பா நம்ம போனதுக்கு அப்புறம் வருவாரு, இப்ப நம்ம மட்டும் போலான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு பேக் எடுக்கிறாங்க. அந்த பேக்ல பார்த்தா 20 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. அதாவது ரோகன் கிட்ட இருந்து தூக்குன காசு இவங்க கிட்ட தான் இருக்கு. இவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்களுமே கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. இவங்க கிளம்பலான்னு வாசலுக்கு வரும்போதுதான் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க பேக்கோட கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாரு. இவங்களுமே பேகை ஒளிச்ச மாதிரிலாம் பின்னாடி தள்ளிட்டு இருக்காங்க. இதனால இன்ஸ்பெக்டருக்கும் லேடி அசிஸ்டன்ட்டுக்கும் இன்னும் டவுட் அதிகமாகுது. இவங்க காசை கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. செக் பண்ணோன்னு செக் பண்றாங்க. பார்த்தா காசு வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த காசு எப்படி உங்ககிட்ட வந்தது, விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்க. உங்க ஹஸ்பண்ட் வச்சிருந்த காசு எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்ட் நைட்டு பதட்டமா கிளம்பினதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதனால தான் யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே ஹஸ்பண்டுக்கு தோணி இருக்கும். நம்ம பிரம்ம தான் போலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேற்கொண்டு நடக்கிறாரு. அண்ணன் கிட்ட ஒரு இடத்துல காசை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. இதெல்லாம் ஒய்ஃப் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து ஓபன் பண்றாங்க. பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. பையன் ஆபரேஷனுக்காக தான் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு காசை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காயத்ரி கூட செட்டில் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி காசை ரெடி பண்ணியிருக்காரு போல, பேசாம நம்ம எடுத்து போன்ற மாதிரி எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஹஸ்பண்ட் இறந்து போனதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரோகன் காசை தூக்குனதுனால ரோகன் தான் கொலை பண்ணிட்டான் போலன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ரோகன் வீட்டுக்கு வந்துடுறாரு. என் காசை ஒழுங்கா தந்துருன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இவங்க தெரியவே தெரியாதுன்ற மாதிரி டிராமா பண்ணியிருப்பாங்க.
இந்த டிராமாவை ரொம்ப நாள் பண்ண முடியாதுல்ல, அதனால பையனை கூட்டிட்டு வேற ஊருக்கு போயிடலாம், அந்த இடத்துல பையனோட ஆபரேஷனை பண்ணிடலாம் நினைச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட் அசோக் வீட்டுல வந்து பேசினாரு பாத்தீங்களா, உன் ஹஸ்பண்ட் காசு எடுக்க சொன்னா ஆனா அந்த இடத்துல காசு இல்லன்னு தான் சொல்லியிருப்பாரு. அப்படியான்ற மாதிரி இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி காட்டியிருப்பாங்க. சரத் எடுத்த காசு ஒய்ஃப் ஆனா உங்ககிட்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அசோக் நினைச்சிருக்காரு. அடிக்கடி உங்ககிட்ட கேட்டிருக்காரு. அதனால தான் அவரோட கதையை முடிச்சிருக்கீங்க, கரெக்ட் தானேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இது அசோக்கோட கதையை நான் முடிச்சனா, ஆக்சிடென்ட் தானேன்னு கேக்குறாங்க. ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட கொலைன்ற மாதிரி சொல்றாரு. சார் சத்தியமா நாலாம் கொலை பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னமும் சரத்தை யாரு கொலை பண்ணான்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு ரகு மேலதான் இன்னமும் டவுட் இருக்கு. ரகுவை எல்லா பக்கமும் இவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் ரகு ஒரு ஹோட்டல்ல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா ஹோட்டல்ல ப்ரூஃபா தந்திருக்காரு. இவங்களுமே கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க வரும்போது ரகு ரூம்ல இல்லன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. சரி செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கிறது தெரியுது. நம்ம வரது தெரிஞ்சு சுதாரிச்சு தப்புஸ்டாம் போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. விடக்கூடாது, ரகு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. காயத்ரிக்கு கூட ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. லேடி அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் காயத்ரியை தேடிட்டு இருக்காங்க. இப்ப காயத்ரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோகனும் அசிஸ்டன்ட்டும் பாத்துடுறாங்க. இவங்களை லாக் பண்ணி ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆபீஸ்ல தான் காயத்ரி இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா லேடி அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. ரோகனை மீறி இந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. ரோகன் காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, இவங்க காப்பாத்திடுறாங்க. அதே ப்ரூஃப் வச்சு ரகு இருக்காருல, வேற ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. இத பத்தி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அது கண்டிப்பா ரகுவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி வேகமா அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. எந்த ரூம்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வேகமா அந்த ரூம் கதவை திறந்து உள்ள வராங்க. அங்க இருக்கிறது ரகு கிடையாது. நான் நினைச்சது சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா அங்க இருக்கிறது இறந்து போனதா நினைச்ச சரத் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி செக் பண்ண ரூம்ல சில மாத்திரை எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அதே மாத்திரைய சரத்தோட வீட்டுல பாத்திருப்பாரு. இது சரத் எடுக்கிற மாத்திரைன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. சோ சரத் தான் ரகு மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ரகு உயிரோட இல்ல போலன்னு நினைக்கிறாரு. இப்ப சரத்தும் பண்ண விஷயத்த பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கும் காயத்ரிக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனா பையனோட உயிர் முக்கியம்னு நினைக்கிறாரு. பையன் உயிருக்கு முதல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு தான் காயத்ரி திருடுறதுக்கு ஐடியா கொடுத்திருப்பாங்க. இவருமே காசெல்லாம் தூக்கிடுறாரு. அண்ணன் பொறுப்புல காசை தந்துடலான்ற மாதிரி தான் அந்த இடத்துல காசை வச்சிருப்பாரு. அதை ஒய்ஃப் தான் எடுத்தாங்கன்னு இவருக்கு தெரியாது. அண்ணன் பொறுப்புல கொடுத்த காசை வாங்கி ஆபரேஷனை முடிச்சிடலாம், ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அப்பதான் சிசிடிவி மூலியமா இவர் ரோகன் கிட்ட மாட்டிருப்பாரு. நீயும் ஃப்ரெண்டோ சேர்ந்து தான் காசை தூக்குனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி ரோகன் சொல்லியிருப்பாரு. அச்சுச்சோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் பயந்து ஓடி இருப்பாரு. எப்படியோ ரோகன் நம்மளை நிம்மதியா இருக்க விட மாட்டான், நம்ம செத்து போன மாதிரி கிரியேட் பண்ணிட்டாதான் இவன் அடங்குவான், அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ரகுவோட பிசிக்கும் இவரோட பிசிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் ரகுவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நான் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஜாலியா பேசலாம்னு சொல்றாரு. சண்டே எல்லாம் மறந்து ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ரகுவோட பிளட் குரூப்ல இருந்து எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். அதனால தான் ரகுவை இவர் முடிவு பண்ணிருப்பாரு. போதையில இருக்க ரகுவோட கதையை முடிச்சிடுறாரு. அவரை கொளுத்திடலாம் அப்படின்ற மாதிரி கொளுத்திருப்பாரு. சோ ஸ்டார்டிங் கிடைச்சது ரகுவோட பாடி தான். இவர் வச்ச காசை அண்ணன் தான் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அண்ணன் காசை எடுத்திருப்பாரு. அதை வச்சு பையன் ஆபரேஷனை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அண்ணன் எதுவுமே பண்ற மாதிரியே இருந்திருக்காது. ஒருவேளை அண்ணன் காசு எடுத்துட்டு ஏமாத்துறாரு போலன்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. ஒய்ஃபு காசு எடுத்தது இவருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அண்ணன் நம்மளை ஏமாத்த பாக்குறாருன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருப்பாரு. அன்னைக்கு கதையை முடிச்சது இவர் தான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரோகன் சம்பாரிச்ச எல்லாமே ஏமாத்தி சம்பாரிச்ச காசா இருக்கும். அதனால இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பையன் ஆபரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்டை விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் 2 கொலை பண்ணிருக்காரு, அப்படிலாம் விட முடியாது, அவருக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப அங்க இருந்து சரத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதை பார்த்து பையன் ஃபீல் பண்றான். இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.